இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நார்த் இண்டியன் சாட் ஐட்டம் பண்ண போகிறோம். பானிபூரி தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பானிபூரிக்கு தேவையான அந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவு புதினா எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் காம்போடையே சேர்த்துக்கலாம், வெறும் இலை தான் சேர்க்கணுன்னு இல்லை, நம்ம கொஞ்சம் காம்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு அரை கப்பு தண்ணி. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். நான் வந்து ஒரு அரை கப்பும் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த சாரில் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து நம்ம புளிப்புக்காக சேர்க்குறோம். இதுக்கு பதில் வந்து நம்ம ஆம்ச்சூர் பவுடர் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து காய்ந்த மாங்காய் பொடி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாட் மசாலா. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியோட சுவை வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இந்த பானிபூரியில் வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சுருக்கேன், தோல் உரிச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப் வந்து நான் கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கணும். இதை வந்து நல்லா நம்ம மசிச்சிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சாச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொண்டக்கடலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா உருளைக்கிழங்கோடு மசிச்சு விட்டுடலாம். மீதி கொண்டக்கடலையை வந்து நம்ம அப்படியே முழுசாகவே வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுக்கிட்டோம்னா இந்த உருளைக்கிழங்கோட இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்குல வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது வந்து காரத்துக்காக. அப்புறம் நம்ம சுவைக்கேற்ப வந்து சாட் மசாலா. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. நான் வந்து கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டேன், உருளைக்கிழங்குக்கு போடலை. இது எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம். நான் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பானிபூரிக்கு அந்த தண்ணி ரெடி பண்ணிட்டோம், அப்புறம் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூரி ரெடி பண்ணிடலாம். பூரிக்கு வந்து நான் இந்த பூரி வத்தல் வச்சுருக்கேன், இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்.
இது வந்து நம்ம நார்மலாக அப்பளம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேன். இந்த அப்பளத்தை வந்து இதில் போட்டுடலாம். அதுவே வந்து நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூரியையும் சுட்டு எடுத்தாச்சு.